டேய் போலீஸ் வருதுடா. வந்துட்டாங்களா? வரட்டும் வரட்டும், வந்து இவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளட்டும். அப்பதான் இவ அடங்குவா. நீங்க வித்யாவை கைது செய்ய போறீங்களா? அவங்க தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு எங்களால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரிக்க வந்திருக்கோம். விசாரணையோட முடிவுல தான் யாரு குற்றவாளின்னு சொல்ல முடியும். டேய் போலீஸ் வருதுடா. யோ முதல்ல கதவு சாத்தியா. எங்க போனாலும் ஈ மாதிரி முக்கிறாங்க. பதிலே சொல்ல முடியல. சார் என் மருமக மேல எந்த தப்புமே இல்ல. அவ எதுவுமே செய்யல. அந்த ஸ்டூடெண்ட் பிரஸ் மீட்ல பேசினது எல்லாமே போய். வணக்கம் மேடம். வணக்கம். திடீர்னு அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டு அந்த பழைய வித்யா மேல போட பாக்குறாங்க. வித்யா தலைவர் பதவிக்கு வந்தது பிடிக்காத யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க சார். யாரோன்னா யார சார் விசாரிக்கிறது? சார் அந்த சகுந்தலா தான் சார் இது எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சார். ஆதாரம் ஏதாவது இருக்கா? ஆதாரம் சார் அது விசாரணை பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சிடும் சார். சார் உங்க குடும்பத்து மேல பெரிய மரியாதை இருக்கு. உங்க வைஃப் மேலயும் பெரிய மரியாதை இருக்கு. நானும் உங்க வைஃப நிரபராதின்னு சொல்லலாம். ஆனா எவிடன்ஸ் எல்லாமே உங்க வைஃப் மட்டும்தான் கையை காட்டுது. வாசல்ல பாத்தீங்கல்ல, எங்க போனாலும் கேமராவோட நிக்கிறாங்க. எல்லா மீடியாவிலையும் இந்த நியூஸ் தான் லைவ்ல போயிட்டு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் வேற அங்கங்க சின்னதா ஆரம்பிச்சிருக்கு. அது பெருசா வரதுக்குள்ள நாங்க நடவடிக்கை எடுக்கணும். சார் என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. உங்களை விசாரணை பண்ணணும் மேடம். பண்ணுங்க. அந்த ஸ்டூடெண்ட் உங்களை மீட் பண்ணி என்ன பேசினாங்க? நான் என்னோட அசோசியேஷன் ஆபீஸ்ல இருந்தேன். ஒரு நிமிஷம் மேடம், மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே சார், புடிங்க. ரெக்கார்ட் பண்ணு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் மீடியா முன்னாடி வேற மாதிரில சொன்னாங்க. இல்ல சார், யாரோ அந்த பொண்ணை மிரட்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல ஆசை காட்டியோ என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. நான் பேசின விஷயத்த அவங்க சொல்ற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சு ஒரு ஆங்கிள் பாத்தீங்கல்ல, இப்ப நான் சொல்ற ஆங்கிள் அந்த வீடியோவை பாருங்க. நான் சொல்றது சரின்னு தோணும் சார். நீங்க சொல்றது மேட்ச் ஆகுது. ஆனா இப்போ அந்த பொண்ணு இறந்துட்டாளே மேடம், அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு அப்படி பேச சொன்னாங்களோ அவங்க தான் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க. நாங்க சகுந்தலாவை சந்தேகப்படுறோம். ஆனா உறுதியா இத அவங்க தான் செஞ்சிருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த பதவிக்கு வந்ததே நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் நேர்மையா மாணவர்களுக்காக நல்லது பண்றதுக்காக எடுக்கிற நடவடிக்கைய பலரும் எதிர்க்கிறாங்க. எனக்கு தெரியும் சார், நல்லது செய்யணும்னா 4 பேரை பகைச்சுக்கிட்டாதான் முடியும். அப்படின்னா நிறைய பேரை பகைச்சுக்கிட்டேன். அவங்கள யாராவது கூட இதை செஞ்சிருக்கலாம் சார். இன்னார்தான் செஞ்சாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. இங்க பாருங்க, குற்றவாளி வேற ஒருத்தரா இருந்தாலும் அதெல்லாம் டீப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸை வச்சு எல்லாரும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. நாங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதனால உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். சார் என்ன சார் விளையாடுறீங்களா என்ன? அவ அவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. சார் முதல்ல வாரண்ட் இருக்கா சார்? அதை எடு. சார் நீங்க தாராளமா சர்ச் பண்ணலாம்.
எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சார் ஓகே சார். சார் என்ன என்னையாச்சு? சார் எதுவும் கிடைக்கல சார். ம். சார் ஒன்றும் கிடைக்கல சார். சார் 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 இதை பிடிங்க. இதை பாருங்க சார். இது எங்கேயா இருந்தது? மேல இருக்கிற 2 ரூம்ல லெஃப்ட் ரூம்ல இருக்கு சார். அந்த லெஃப்ட் ரூம் யாரோடது? என்னோட ரூம் தான் சார். என்ன மேடம் இது? இந்த கத்தி எப்படி உங்க ரூம்குள்ள வந்துச்சு? கத்தி கொலைகாரி உண்மையாவே இவ கொலை பண்ணிட்டாளா? சார், இது எப்படி ரூமுக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல சார். என்ன மேடம், உங்க வீட்ல அதுவும் உங்க ரூம்ல உங்களுக்கு தெரியாம எப்படி கத்தி வந்திருக்க முடியும்? இதுக்கு மேல நான் எப்படி உங்களை நிரபராதின்னு சொல்ல முடியும்? சார் வித்யா கொலை பண்ணல சார். சார் அவளை இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக யாரோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். இல்ல சார், உங்க ஒய்ஃபை அரெஸ்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை. இத ஃபாரன்சிக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். சார் நாங்க வித்யாக்கு முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். நீங்க அவளை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஜாமீன் காப்பி எங்க? கேளு. சரி. என்னன்னு கேளு. என்னாச்சு? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருப்பா. சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இனி வெயிட் பண்ண முடியாது சார். வெளியே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வித்யாவை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சமாவது அடங்கும். இல்லனா பெரிய கலவரம் நடக்க சான்ஸ் இருக்கு. சோ ப்ளீஸ் கான்ஸ்டபிள் சார் ஹேண்ட்கஃப் போடுங்க. ஓகே இல்ல சார். சார், சார் சொல்லுங்க இருங்க கேளுங்க. சார் கொஞ்சம். நான் என் வித்யாவை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். சார், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. இல்ல சார், முடியாது சார் என்னால. இப்போ எங்களை வேலை செய்ய விடாம தடுத்தா அப்புறம் உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது. சார் பரவாயில்ல சார், சஞ்சய். என்ன அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணிக்கங்க. சொன்னா என்னால முடியாது. கொஞ்சம் விடுங்கப்பா. இருங்க. சஞ்சய், சார், சஞ்சய் இவரு- கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. வேதா இப்ப யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. வாமா.
சார், விசாரணை முடிஞ்சதா? வித்யாதா குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா சார்? வித்யாவோட ரூம்ல இருந்து கத்தியை கைப்பற்றிருக்கு. அந்த கத்தி தான் மாணவியை குத்தன கத்தியாங்கிறது ஃபாரன்சிக் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப வித்யா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா சார்? ஹலோ, என் ஒய்ஃப் கொலை பண்ணல. இப்ப அவளை அரெஸ்ட் பண்ணாலும் அவளை நிரபராதி நான் நிரூபிப்பேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். என்ன சார், கொலை பண்ண கத்தியே உங்க வீட்ல இருக்கு, இப்பவும் உங்க வைஃப் கொலை பண்ணலன்னு சொல்றீங்க? வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னடா பண்ற சஞ்சய்? என்னப்பா இப்படி பேசுற? கொஞ்சம் அமைதியா இருடா. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இத பாருங்க, என் ஒய்ஃப் நிரபராதின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு நான் பாக்குறேன். வித்யாவை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மாணவர்கள் எல்லாம் போராட்டத்தை கைவிடணும்னு கேட்டுக்கிறேன். சார், நாங்க இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन கேட்கணும் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. வழிவிடுங்கம்மா. வழிவிடுங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. தள்ளுங்கம்மா, தள்ளுங்க. வித்யா, மா, வித்யா நீங்க இருங்கம்மா. உண்டாகிறாய் உண்டாகிறாய் உன்ன காயம் கொண்டே காயத்தை என்ன சொல்ல நானும் அக்கனவிலும் என்னுடைய உலகம் தனி கனவுகள் கொஞ்சம் சாக்கி செல்லும் கொஞ்சம் உறவுகள் கெஞ்சும் எவுகள் கண்ணை துண்டாக்கி கொஞ்சம் கனவுகள் கொஞ்சம் எவுகள் நெஞ்சு நஞ்சாக்கி செல்லும் கொஞ்சம் உறவுகள் கெஞ்சும் எவுகள் கண்ணை துண்டாக்கி ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வழிவிடுங்க. சொல்லிட்டு போங்க சார். மாணவி கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டுள்ள வித்யா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை வித்யாவின் அறையிலிருந்து போலீசார் கைப்பற்றினர். என்ன வெடி சத்தம் கேக்குது? ஐயோ, வணக்கம் சகுந்தலா. என்னென்ன இதெல்லாம்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீ யாருன்றத நிரூபிச்சுட்ட சகுந்தலா. எங்களால இதை செஞ்சிருக்கவே முடியாது. நம்ம எதிரி ஒளிஞ்சா. ஆரம்பத்துல நீ இந்த பிளானை சொல்லும் போது எனக்கு கூட நம்பிக்கையே இல்லை. ஆனா சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டியே சகுந்தலா. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஐயோ போதும் போதும். ஏற்கனவே அந்த சஞ்சயும் வித்யாவும் நான் தான் இதெல்லாம் செஞ்சிட்டேன்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்படி வீட்டு முன்னாடி வெடி போட்டு கொண்டாடினா அதை கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க? கன்ஃபார்ம் பண்ணட்டுமே. கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? கொலை பண்ண கத்தியா அவ வீட்டுல கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் சகுந்தலா, வேதாக்கு இருக்க செல்வாக்குக்கு முன்ஜாமீன் வாங்கிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? மருமக மேல இருக்க கோபத்துல அவ ஜெயிலுக்கு போறது சரின்னு விட்டுட்டாளா? அது எப்படி நான் ட்ரை பண்ணாம இருப்பா? ட்ரை பண்ணா கிடைக்கல. அப்படியா? ஆமா, ஜாமீனை தான் ஜட்ஜு ரிஜெக்ட் பண்ணிட்டாரே. உன் ஜாமீனுக்காக அந்த வீட்டுல 10 பாத்திரம் தேக்க வச்சால அந்த வித்யா. ஆமா, அதுக்கு பதிலடி தான் இது. நான் பண்ணிருக்கிற பிளான் படி எல்லாம் பக்காவா போச்சுன்னா கோர்ட் அவதான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறம்
அந்த வித்யாவை எவனாலையும் காப்பாத்த முடியாது. விடக்கூடாது. இப்பவே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கங்க சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நாம கொஞ்சம் பெட்ரோலை ஊத்துனா போராட்டம் இன்னும் கொழுந்து விட்டு எரியும்ல. அந்த நெருப்புல வேதாவோட கல்வி சாம்ராஜ்யமும் அந்த வித்யாவோட எதிர்காலமும் சேர்ந்து எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மள எதிர்க்க எவனும் இருக்க மாட்டான். சகுந்தலா, இனி அவ தலைவர் பதவியிலே இருக்க முடியாது. அவ போட்ட எல்லா ஆர்டரையும் நாங்க கேன்சல் பண்றோம். உன்னை திரும்ப மெம்பர் ஆக்கி தலைவர் ஆக்குறோம். என்ன சொல்ற? ஐயோ, எனக்கு அந்த பதவியே வேண்டாண்ணே. அந்த பதவியை வச்சு வேதாவோட வீட்டுக்குள்ள ஆட வேண்டிய கேம் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அடுத்த தலைவரா யார ஆக்கணும்னு நான் சொல்றேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. எல்லாம் அந்த பாழா போன பதவியால தான் வந்தது. கரெக்டா சொன்னீங்க மாமா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த பதவிதான். பதவியில இல்ல ஸ்னேகா, அந்த பதவியில இருக்கிற ஆளுதான் பிரச்சனை. அம்மா இத்தனை வருஷம் அந்த பதவியில இருந்திருக்காங்க. யாராவது அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருப்பாங்களா? இவதான் என்னமோ ஒரே நாள்ல உலகத்தையே மாத்த போற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா. இப்ப கடைசியா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டா. என்ன நடக்குதுன்னே புரியல. இது இப்படியா நிக்க போகுது? வித்யாக்கு வர கெட்ட பேரு மொத்தமா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் சேரும். நம்ம இன்ஸ்டிடியூஷனோட ஃபியூச்சரை எவ்வளவு பாதிக்கும்? அத பத்தி எல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்பவும் அவங்க செய்யறதா சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லது பண்ணா கெட்டது தேடி வரும்னு ஒதுங்கி இருந்தா இந்த உலகத்துல நல்லதே நடக்காது. அத புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அப்போ அத்தை இத்தனை நாள் சரியா நிர்வாகம் பண்ணலன்னு சொல்றியா? உன் பொண்டாட்டி பதவிக்கு வந்துதான் சாஞ்சி கிடந்த கோபுரத்தை தூக்கி நிறுத்தினாளா? எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அத்தைக்கு தெரியும். அதுவும் பொண்டாட்டிக்கு தெரியல. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்ப அப்படியே இருக்கட்டும், அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணு எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை தூக்கி நிறுத்த வேண்டாம். டேய் சஞ்சய், இப்ப வித்யாவை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு சும்மா இவங்களோட எல்லாம் சண்டைக்கு போற. அப்பா நீங்களே பாத்தீங்களப்பா எப்படி பேசுறாங்கன்னு. டேய், இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல தான்டா நீ இருக்க. இதெல்லாம் நீ ஒண்ணும் காதுல கேட்டுக்காத. வித்யாவை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு மட்டும் யோசி. அப்பா வித்யா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கவே கூடாதுன்னு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கத்தி வித்யா ரூமுக்கு எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. அப்பா ஒரு நிமிஷம், நான் வீட்டோட சிசிடிவி செக் பண்ணிட்டு வரேன். என்னாச்சுடா? வெளியில இருந்து யாரும் வந்த மாதிரி தெரியலப்பா. ஒண்ணு வரவன் கேமரா இருக்கிற இடம் தெரிஞ்சு உள்ள வந்திருக்கணும், இல்லனா வீட்டுல இருக்கிறவங்களே கத்திய வித்யா ரூம்ல வச்சிருக்கணும். ஏன் உன் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு கத்திய மறைச்சு வச்சிருந்தா? ஸ்னேகா, பின்ன என்னத்த வீட்டுல இருக்கிறவங்களே செஞ்சாங்கன்னு பொத்தாம் பொதுவா சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு இந்த வீட்டுல வித்யாக்கு பிடிக்காதவங்க யாருன்னா அது நானும் ஸ்னேகாவும் தான். அப்போ நாங்க தான் அதை செஞ்சிருக்கோம்னு சொல்றானா? நான் அப்படி சொல்ல வரல. வீட்டுல வேலை செய்யறவங்க கூட உதவி பண்ணிருக்கலாம்ல. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். அப்புறம் உங்க ரெண்டு பேரும் கோவம் வருது. உங்க கோவத்தை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா சொன்ன? நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க சின்ன பையன் பேசுறது மட்டும் நியாயமாத்த? அந்த ஸ்டூடெண்ட் காட்டின வீடியோவும் தெளிவா இருக்கு. அவ பிரஸ் மீட்ல பேசும்போதும் தெளிவா தான் பேசினா. அடுத்த நாள் பார்த்தா அவ செத்துருக்கா. அவளை குத்துன கத்தை வித்யா ரூம்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா
100% வித்யாதா குற்றவாளின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொன்னோமா? எங்க கிட்ட ஏன் இவர் இவ்ளோ கோவப்படுறாரு? எங்களை ஏன் இப்படி குத்தி காட்டி பேசுறாரு? உன்னால உன் பொண்டாட்டியை காப்பாத்த முடியலனா கதவை சாத்திட்டு தனியா போய் அழு. எங்களை சீண்டிட்டு இருக்காத.